எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க பாருங்க. வெல்கம் டு பிரீத்தி லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் பிரீத்தி. நான் அருண்குமார். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வார சந்தை போடுறாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி வார சந்தை இருக்குது. அங்கே தான் போகிறோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே போடுறாங்க. ஃபஸ்ட் டைம்னா என்ன, இது ஸ்டார்ட் பண்ணி வந்து 1 மந்த் தான் ஆகுது. நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அங்கே பல்லாவர சந்தை மாதிரி அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வண்டிங்க நிறைய இருக்குது, ரஷ்யாக தான் இருக்குது போல இருக்குது. உள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க, பேக்கெட் பண்ணியிருந்தது. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நம்ம மளிகை சாமான்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கவர் கவராக போட்டு ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. குவாலிட்டி பார்த்தா அதிகமாக தான் இருக்குது. அப்பளம் கூட வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. இவ்வளோ இருக்குது பாருங்களேன். இந்த பக்கமும் கருவாடு தான். நிறைய பேக்லாம் வந்து நல்லா மாடல்ஸும் இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளே போய் பார்க்கும் போது கொஞ்சம் அதிகம் இருந்தது. இந்த சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் வாங்கலை. ஃபேன்சி ஐட்டமும் இருந்தது. ஃபேன்சி ஐட்டம் வந்து பார்த்தா கேட்டால் நம்ம இடத்துல இருக்க ரேட்டு தான் அங்கேயே இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருவாடு, செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக இது கருவாடு சந்தனே வச்சுருக்கலாம் வார சந்தைக்கு பதிலாக. அவ்வளோ கருவாடு. இந்த பூனைக்குட்டி பாருங்களேன், க்யூட்டாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நாய்க்குட்டி கூட பாருங்கள், நல்லா புசு புசு நாய் வரும் பார்த்தீங்களா, நீட்டாக முடி தொங்குமே, அது மாதிரி இருந்தது. இதான் நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி நாய்க்குட்டி அழகாக இருந்தது. இது புறா, முயல் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும் போது ஆசையாக இருந்தது கையில் பிடிச்சி தூக்கணுன்னுட்டு. ஆனால் நம்ம தொட முடியாது, எங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ க்யூட், அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் லவ் பேர்ட்ஸ் இனிமேல் வரும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். லவ் பேர்ட்ஸ்லாம் கலர் கலராக செம்ம அழகாக இருந்தது. இந்த ஒயிட் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, செம்மையாக இருந்தது பார்க்கும் போது. நான் வாங்கலான்னு தான் பார்த்தோம், பட் இங்கே வந்து வைக்க முடியாது என்னால். அதனால் வந்து காக்கா தொல்லை அதிகமாக இருக்குது. வச்சா வெளியே தான் வைக்கணும். பாவம், இதை வந்து கொட்டு வந்து இது பண்ண வேணாமேன்ட்டு நான் வாங்கலைன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்குன்னிட்டு இல்லை, சூப்பராக இருக்குது. இது வாய்ஸ் வந்து வெளியே வைக்கலான்னு பார்த்தா நிறைய பேர் அங்கே பேசுகிற சவுண்டு அதிகமாக கேட்டுட்டு இருந்தது. இது கொண்ட கிளியா என்னன்னு தெரியல, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ஒருத்தவங்க வாங்கினாங்க, அவங்கக்கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் எடுத்துகிட்டு இருக்கும் போது. இந்த டிஷர்ட்டு 250 சொன்னாங்க. இது யூஸ் பண்ணதா என்னன்னு தெரியல. நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு இவர் வந்து இங்கே முன்னாடியே நின்றுட்டார். சரி உள்ளே வரலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டேன். இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த பொருள் அந்த ஐட்டம்லாம் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் பழைய பொருளுங்களை தான் வார சந்தை அப்படி தான் வைப்பாங்க. பேக்லாம் ஆனால் நல்லா இருந்தது. லன்ச் பேக்லாம் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான், புதுசு தான், எல்லாமே அழகாக இருந்தது. இந்த டைம் பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்சது இது தான். உள்ளே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குன்னுட்டு, ரொம்ப அழகாக இருக்குது இது. இந்த ஃபேன், குட்டி ஃபேனு எல்லாமே நல்லா இருந்தது. வார சந்தையில் இன்னும் வந்து இப்போ தானே கடை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் கடைங்கெல்லாம் வந்து அதிகமாக வரல போல இருக்குது. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல. பாருங்கள் வாட்சில் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தா அந்த காலத்தில் யூஸ் பண்ணதா என்ன பொருள்னு தெரியல. பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ண பொருளுங்க தான் இதெல்லாம். இதில் குட்டி குட்டியாக இந்த சாமி சிலைங்களாம் வந்து பார்த்தா அழகாக இருந்தது. வாங்கி நம்ம அது காரில் வைக்கிறதுக்கு இல்லைனா சூட் கேஸில் வைக்கிறதுக்கு அதுமாரி வைக்கிறதுக்குலாம் அழகாக இருந்தது. ஷூவும் வந்து பார்த்திங்கன்னா ஷூங்கெல்லாம் வந்து நம்ம இடத்துல விற்கிற ரேட்டு தான் இருக்குது. கேட்கும் போது அவ்வளோலாம் ரேட் கம்மியாக இல்லை. இந்த ஸ்லிப்பரே வந்து பார்த்தா 250 சொன்னாங்க.
அதே 250 தான் நம்ம இங்கேயும் விற்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் இங்கே பாருங்கள். எல்லாம் வாங்கணுன்னு தான் ஆசை, பட் வாங்கினேன் ஓரளவுக்கு தான் வாங்கினேன். எல்லாத்துலேயும் ஒன்றுலாம் எடுக்கலை. சரி, ரொம்ப வெயிலாக இருந்த மாதிரி இருந்தது. பப்பாளியும் வாட்டர் மிலனும் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கேட்டேன். அவங்களும் கொடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த சென்ட்லாம் வர பாருங்கள், நல்லாயிருக்கு. இது கிட்ட போகும்போது நல்லா வாசனையாக இருந்தது. அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க இவங்க. சரின்னு வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். சைக்கிள் பாருங்கள், சைக்கிளில் கூட குட்டி குட்டி சைக்கிள்லாம் போட்டிருந்தது. இங்கே வந்து முதலமைச்சருடைய காப்பீடு திட்டம் அதுவும் இங்கே பண்ணித்தரதா இங்கே வச்சுருந்தாங்க. நீங்களும் போனால் டியூஸ்டேயில் வந்து அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம் மருத்துவ காப்பீடு திட்டத்தை வந்து. ஸ்நாக்ஸ் ஐட்டம் இங்கே அதிகமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டமும், அதுக்கப்புறம் இந்த கருவாடு அது வந்து அதிகமாக இருந்தது. ஒரே ஒரு செடி தொட்டி வந்து 250ன்னு சொன்னாங்க. இது ஒர்த்தா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக அந்த காற்றுக்கும் நல்லா அசைஞ்சு நல்லா இருந்தது. இதுவும் அதே மாதிரி தான் 20 rupees தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கவர் 20 rupees. இது வந்து மளிகை சாமான் ஐட்டில் பருப்பு ஐட்டம்லாம் இருந்தது. சரி, அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்துருமே, அந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு திருப்பியும் உள்ளே வந்தோம். ஏன்னா அந்த சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் எடுக்கலை. சரி, எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த புற டப்பா இருக்குல்ல, அது கூட நான் எடுத்தேன், எனக்கு அது பிடிக்கும்னிட்டு. அப்புறம் பார்த்தா அது 150 போட்டிருந்தது. அவ்வளோ ஒர்த்தி இல்லை அப்படின்னு வச்சுட்டோம். ஹெட்செட்லாம் வந்து நிறைய விற்றுட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. இது தாங்க ஹைலைட்டு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி சாமி சிலை மாரி குட்டி குட்டியாக இருந்தது, ரொம்ப குட்டியாக. அதுக்கப்புறம் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணது காயின்ஸுங்க. அதில் என்னென்ன காயின்ஸு, ஓரண்ணா, அதுமாரிலாம் நிறைய இருந்தது. இது வந்து பார்த்தீங்களா, பாட்டு கேட்பாங்கள்ல, அது அந்த டெலிஃபோனு அதில் கூட இருந்தது. எல்லா காயின்ஸுமே இருந்தது, எல்லா ஒரு காயின்ஸும். இதில் ஒன்று மட்டும் டூப்ளிகேட்டுன்னு சொன்னார். அது எடுத்து கையில் காட்டும் போது நான் மிஸ் பண்ணிட்டேன், வீடியோவில் எடுக்கலை. இதில் நோட்ஸ் வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அடுப்புங்க, அது மாதிரி. காய்கறி கடை வந்து அவ்வளோவா இல்லை. இப்போ இருக்குது பார்த்திங்களா இந்த காய்கறி கடையும். இந்த சைடு வந்து தக்காளி, நிறைய தக்காளிங்க வச்சு கடை இருந்தது, அவ்வளோதான். வேறு காய்கறி ஐட்டம் வந்து அதிகமாக இல்லை. மளிகை சாமான் இதில் அதிகமாக என்னன்னு பார்த்தா மளிகை சாமான் ஐட்டம், கருவாடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது அதிகமாக இருந்தது. XL, XXL, XXL வரைக்கும் இருந்தது. 4XL எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு நைட்டிங்க, இந்த இடத்துல வந்து நைட்டிங்க செம்மையாக இருந்தது. ஆனால் நான் தான் எடுக்கலை. நல்லா இருந்ததுங்க நைட்டிலாம், பார்த்துட்டு தான் வந்தேன். நல்லா இருக்குது நைட்டி. பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணது, ஏன்னா தெரியுது. இதில் வந்து இந்த விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படியே இருந்தது. அது கழுவி கூட எடுத்துகிட்டு வராமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஒஸ்ட்டாகவும் இதில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட்ஸ் வாட்ச்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. இதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஐட்டம் புதுசும் இருக்குது. ஒரு சில கடையில் வந்து பழைய ஐட்டங்கள்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு யூஸாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது வந்து இது என்னது, இது ஸ்பீக்கர் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் பாக்ஸ் தான், அதுவும் நல்லா இருந்தது. இங்கே வுட்டில் வந்து பீரோ, கட்டில் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன். சோஃபா அதெல்லாம் கூட ஃபஸ்ட் ஐட்டம், புதுசு தான் எல்லாமே அந்த பக்கம் இருக்கிறது, பழைய ஐட்டம் இல்லை. பூட்டு சாவி அது மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. சொன்ன பார்த்தீங்களா, காய்கறி கடை கொஞ்சம் தான் இருந்துன்னுட்டு, ஒரு மிஞ்சி போனால் 2-3 கடை தான். இந்த ஹேண்ட்பேக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இந்த ஹேண்ட்பேக்கும் 150 நாவோ சொன்னார் போல இருக்குது. அவள் தாங்க, இவ்வளோ தான் இந்த வார சந்தை கடை. இப்போ நம்ம வெளியே போயிடலாம். மறுபடியும் வந்து இந்த பூனையை தான் நாங்கள் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். பூனையும் இந்த நாய்க்குட்டியும் ரொம்ப அழகாக இருந்தது.
இது எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பின்னாடி இன்னொரு கடை இருந்தது. அங்கே வந்து ஒரு ஒரு குட்டி நாய் கத்திட்டே இருந்தது. இதுவும் கூட சேர்ந்து கத்திட்டு இருந்தது. இதில் பாருங்கள் குட்டி மீன் வந்து நீந்துது. அது என்ன மீனுன்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஷாலு எல்லா ஐட்டமும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப வெயில், சரி ஒரு ஜூஸும் பாதாம் மில்க்கும் அதை குடிச்சிட்டு கிளம்பலான்னு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன வாங்கினோம் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.